அப்போ அந்த குற்றச்சாட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? பண்ணலை. அவ்வாறு செய்யாத போது சட்டமன்றத்தில் பேசலாம், மக்கள் மன்றத்தில் பேசலாம், கடைசியில் நீதிமன்றத்தில் ஒரு நிவாரணம் கேட்டு இதில் நீதியை கொடுங்க அப்படின்னு ஒரு வழக்கை தாக்கல் செய்தேன். இந்த வழக்கு நம்பர் ஆகலை, அதை முதல்ல தள்ளுபடி பண்ணிட்டாங்க, தப்பாக இருக்குன்னெலாம் ஏகடிஎம் பேசினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இன்பதுரை அதிமுக எம்பி அவர் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த வழக்கை தாக்கல் செய்கிறாருன்னு சொன்னாங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த வழக்கு விசாரணையின் போது ஒரு தனி மனிதன் நீதிமன்றத்துக்கு வர முடியாத சூழ்நிலை நிலவுகிற ஒரு மாநிலத்தில் அப்புறம் எதிர்க்கட்சியை தவிர ஒரு எம்பியை தவிர வேறு யார் தாக்கல் செய்ய முடியும்? எனவே அந்த விஷயத்தை விட்டுருங்க, இதில் இருக்கிற மெரிட்டை சொல்லுங்கன்னொன்னே தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் நாங்கள் இதில் பிரிமினரி என்கொயரி, அதாவது முதற்கட்ட விசாரணை நடத்தி வருகிறோம்னு, நான் வழக்கு போட்ட பிறகு தான் முதல்கட்ட விசாரணையே ஆரம்பமாச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் முதல்கட்ட விசாரணை இந்த வழக்கில் தேவையில்லை, ஏன்னா பிரிமினரி என்கொயரிக்கு 180 days, அதுக்குள்ளே குற்றவாளியெல்லாம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவான், ஆதாரங்கள்லாம் அழிச்சிருவாங்க. எனவே உடனடியாக இதில் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த வழக்கு விசாரணையினுடைய முடிவில் நீதிமன்றத்தை ஒத்தி வைத்து இன்றைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு. தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்கை கடந்த அக்டோபர் மாதம் கொடுத்த ஒரு ஆதாரங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வழக்கு பதிவு செய்யாத நிலையை நான் பார்க்கும்போது இந்த வழக்கை வேறு ஒரு ஏஜென்சி, அதாவது சிபிஐ போன்ற வேறு ஒரு ஏஜென்சிக்கு விசாரணைக்கு கொடுத்து விடலாம் என்று கூட நாங்கள் நினைத்தோம். அது நீதிபதி சொல்கிறாரு, நாங்கள் நினைத்தோம், ஆனால் நீங்கள் பிரிமினரி என்கொயரி நடத்துகிறதா சொல்கிறீங்க, இந்த வழக்கில் பிரிமினரி என்கொயரி தேவையில்லை, ஏன்னா குற்றவாளிகள் தப்பிச்சு போயிடுவாங்க, ஆவணங்கள் அழிக்கப்படும், அதில் இருக்கிற அந்த வழக்கினுடைய சாராம்சத்துக்கு அதுக்கு தேவையான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு விடுங்கிறதுனால ஃபோர்த் வித்துன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தாங்க. அதாவது உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதில் உத்தரவிட்டிருக்காங்க.